உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான். உன்னையும் என்னையும் பிரிச்சா உலகம் இல்லை. தண்ணிக்கும் மீனுக்கும் என்னைக்கும் இல்லங்கம் இல்லையே. வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையேல் மண்ணோடு போய் நான் சேருவேன். உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான். பார்த்ததும் இரண்டு விழியும் இமைக்க மறந்து போச்சு. சிவப்பு சேலை இடுப்ப மறந்து போச்சு. இழுத்து சேர்த்ததோ பேச வந்ததின் பாதி மறந்து போச்சு. சுந்தரி உன்னையும் என்னையும் பிரிச்ச காலம் போச்சு. என் ராமனே உன்னை கண்டதும் கிழக்கு வெளுக்கலாச்சு. உறவு தடுத்த போதும் உயிர் கலந்தாச்சு. உனக்கு சேர்த்து தானே நான் விடுமூச்சு. வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையே மண்ணோடு போய் நான் சேருவேன். உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான். மாமனே முயற்சி இருக்கு உன்னையும் என்னையும் பிரிக்க. காதலி எழுதியிருக்கு மனசும் மனசும் கலக்க. அடிய முடியுமா பல்லு எடுத்த காத்து வந்து அழிக்க. கண்ணனே உன்னை காண உசுரு கடந்து துடிக்க. அழகு ராணியே இதய துடிப்ப எந்த தாவண்டி மறைக்க. மனசு திறந்து பேச மகிழ்ச்சி பறக்க. மவுசு கூடி வந்து கண் பட படக்க. வாழ்ந்தா உன்னோடு மட்டுமே வாழுவேன், இல்லையேல் மண்ணோடு போய் நான் சேருவேன். உள்ளமே உனக்குத்தான், உசுரே உனக்குத்தான். உன்னையும் என்னையும் பிரிச்ச உலகம் இல்லையே. உன்னைக்கோ வீணுக்கோ என்னைக்கோ வில்லங்கம் இல்லையே. அம்மா மீனா, இன்னைக்கு உனக்கு விடுதலை. மீனா, உன்னோட நன்னடத்தையை பாராட்டி 14 வருஷம் ஆயுள் தண்டனைய 10 வருஷமா குறைச்சு உன்னை விடுதலை பண்ண உத்தரவுமா. இன்னையோட உன் தண்டனை காலம் முடிஞ்சு போச்சு, நீ போகலாம். இந்தாம்மா, உன்னோட உடைமைகள் எல்லாம் சரியா இருக்கான்னு பாத்துக்கமா. நீனா இங்க பாரு. இறங்கி வாடி. ஒரு ஐஸ் குடியா? உனக்கா? இந்தா தரமாட்டமா? தாயா தரமாட்டேன். உனக்கு எவ்வளவு வேணாலும் காசு வாங்கிக்க. ஒரே ஒரு ஐஸ் குடியா? என்னம்மா நீ என்ன வம்புல மாட்டி விட்டுருவ போல் இருக்க. தரமாட்டேன்னு ஆள விடுமா, நான் வியாபாரத்தை பாக்கணும். இப்ப நீ குடுக்கல, எங்க அப்பா கிட்ட சொல்லிடுவேன். அப்பா கிட்டயா? என்னம்மா இதுக்கு போய் அப்பா கிட்ட எல்லாம் சொல்லிக்கிட்டு குடுமா. இந்தாம்மா
தெரியுதா? ரைட் ரூட் ராமசாமி, ஊருக்குள்ள ராங் ரூட்டும்பாங்க. அத பத்தி எனக்கு கவலை இல்ல. தெரியுங்கய்யா. அப்புறம் ஏன்டா அம்மனுக்கு ஐஸ் கொடுத்த? தெரியாம கொடுத்துட்டேங்க. ஏண்டா தெரிஞ்சும் கேவலம் சாக்கரியம் ஐஸ்கிரீம் என் பொண்ணு கொடுத்துக்கிற இல்லையா? அதை அவள் சாப்பிட்டு அவளுக்கு தொண்டை கட்டிக்கணும், என்னை அப்பான்னு கூப்பிட முடியாம போயிடணும், அது ஒரு சந்தோஷம். அப்படிதானே? ஐயோ அந்த மாதிரிலாம் இல்லையே. இந்த மாதிரி ஏதாவது ஏடா கூட நடக்கும்னு சொல்லிதான் நான் அப்பவே தரமாட்டேன்னு சொன்னேங்க. இருந்தாலும் உங்க பேரை சொன்னாங்க, பயந்து போய் கொடுத்துட்டேங்க. பயந்து போயும் கொடுத்துக்கிறீனா உனக்கு எவ்வளவு திமிர்றா? அப்பா அப்பா வேண்டாம். பணக்கார புத்தி காட்டாதான் இந்த பரதேசிகள புத்தி வரும். இனிமே ஐஸ் கொடுக்க மாட்டேயா ஐயா, ஐயா கொடுக்க மாட்டேயா ஐஸ். பாலுவா தம்பி, இது என் சொந்த பிரச்சனை. இது எல்லாம் நீ தலையிடாத, உன் வேலையை பார்த்துட்டு போ. நான் ஒரு வேலைக்கு அப்ளிகேஷன் போட்டிருக்கேன். அது கிடைக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வேலையை தான் பாத்துக்கிட்டு இருப்பேன். எந்திரி அரசு. அப்படியா? அப்ப உன் வேலையை நீ பாரு, என் வேலையை நான் காட்டுறேன். ஏய் ஏங்கருத்தம்மா, நேத்து பொண்ணு தனியா சந்தைக்கு போயிருக்கா, கூட போகாம எங்க போயிருந்த? இல்லைங்க, எங்க அப்பா கூட காட்டுக்கு மூலிகை வரைக்கும் போனனுங்க. ஏன் நீயும் உங்க ஒப்பனை சேர்ந்து மூலிகையில டீசல் கண்டுபிடிக்க போறீங்களா? உங்ககிட்ட என்ன சொல்லிருக்கிறேன்? என் பொண்ணு எங்க போனாலும் வந்தாலும் கூடவே போகணும், கூடவே வரணும் சொல்லிருக்கிறேன். இனிமேல் என் பொண்ணு தனியா போனா சட்டியா நீ வச்சுட்டுயா. இங்க பாரு மீனா, உனக்கு ஐஸ் வேணும்னு சொல்லி இருந்தா நான் வீட்லயே ஐஸ் பேட்டரி வச்சு கொடுத்துருப்பேன். இனிமேல் ரோட்ல கிடைக்கிற கண்டதெல்லாம் வாங்கி சாப்பிடுறத நான் பார்த்தேன். கொப்பனா இருக்க மாட்டேன். டாடின்னு கூப்பிடுங்க. ஏய் விட்டு அடிச்சுனுங்க. அதெல்லாம் கொப்ப கட்ட வச்சுக்கோ. இதுக்கு தான் சொந்தக்கார பிள்ளைங்களை வீட்டுல வச்சு கூடாங்கிறது. நீ சாப்பிடுமா. என்னடா பீஸ் போன பல்ப் மாதிரி வந்து நிக்கிற? நீங்க பாத்துக்கு சந்தையில ஆளுகளே விட்டு விட்டுங்க, ஆயா உட்காந்துட்டு சாப்பிடுறீங்க. நம்ம ஆளுகள்லாம் பால் அடிச்சுட்டு வரைக்கிட்டாங்களா? நீங்க வேற. நீங்க இருந்திருந்தீங்கன்னா உங்களையும் சேர்த்து அடிச்சு வரைக்கிருப்பான். என்னடா சொல்ற? பாலுகிட்ட அடி வாங்க முடியாம நம்ம ஆளுகள்லாம் ரவுடி தொழில் ராஜினாமா பண்ணிட்டு ஓடி போயிட்டானுங்க. அந்த அளவுக்கு அடிச்சுட்டானா? பின்னு விட்டால. பாலு உண்மையிலேயே ஒரு வீரன். நீ என்ன அவனை தூக்கி வச்சு பேசிட்டு? ஆமா, ஒரு சின்ன பப்பா இடுப்பு தூக்கி வச்சு நான் பேசிட்டு இருக்கிறதுக்கு. ஏங்க என்னை பத்தி உங்களுக்கு தெரியுமில்ல? அதனாலதான்டா ஒண்டிமுத்து சின்ன வயசுல இருந்து உன்னை கூட வச்சிட்டு இருக்கிறேன். இங்க பாருங்க, செத்தாலும் வவ்வாலு தான் பிடிய விட்டு கொடுக்காதுங்கிற மாதிரி நீங்க செத்தாலும் கௌரவத்தை விட்டு கொடுக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட உங்ககிட்டயே அவன் முறைக்கிறான்னா அவன் சும்மா விடக்கூடாது. ஆமாண்டா ஒண்டிமுத்து, அவன் மேல ஒரு கண்ணு வச்சுக்கணும். வச்சிட்டேன்.
வாங்க. கை கால கழுவிக்குங்க. கழுவுங்க. இந்தாங்க தொடச்சுக்குங்க. கொடுங்க. நீ எப்படா வந்த? இப்பதான் வந்தேன். ஏமா என்ன அப்பா கவனிப்பு எனக்கு ரொம்ப ஜாஸ்தியா இருக்கு? ஏங்க என்னாச்சு உங்களுக்கு? டேய் நீ சுமாரி. டேய் சந்தையில நீ ராமசாமி ஆளுங்களை அப்படி கவனிச்சப்போ பெத்தப்ப நான் இது கூட கவனிக்க கூடாதா? அதுக்குள்ள யார் சொன்னா? ஸ்டார் டிவில. டேய் ஒலவாய மூடலாம், ஆனா ஊர்வாய மூட முடியாதா? எவன் எக்காடு கட்டு போனா உனக்கு என்னன்னு சொல்ல வரீங்க? அது எனக்கு தெரியுது. என் கண்ணுக்கு முன்னாலே ஒரு அணியை நடக்கும் போது அதை பார்த்துக்கிட்டு என்னால சும்மா இருக்க முடியல. அதுலயும் சின்ன வயசுல இருந்தே நல்லவனா வளர்த்துட்டீங்க பாருங்க. அது தாண்டா மகனே நான் பண்ண பெரிய தப்பு. அன்னைக்கே எங்க அப்பன் பேச்ச கேட்டிருந்தா அமெரிக்காலயோ லண்டன்லயோ நான் போய் செட்டில் ஆயிருப்பேன். இவளையும் கட்டிக்கிட்டு உன்னையும் பெத்துக்கிட்டு நான் படுற அவஸ்தை இருக்கே. பாத்தியாமா, ஒன்னு கட்டிக்கிட்டது என்ன பெத்துக்கிட்டு அவஸ்தையா? கேடு சும்மா இருக்கே. டேய் நான் உனக்கு நீ அவன்கிட்ட மாட்டி விட திட்டினா அப்பதான் மாட்டி விடுவேன். டேய் அவர்கிட்ட என்னடா வெட்டி பேச்சு பேசிக்கிட்டு? உனக்கு பசியா இருக்கும், வா சாப்பிடலாம். நான் வெட்டி பேச்சு பேசுறேனா? என்ன? கட்டின பொண்டாட்டியும் மதிக்கல, பெத்த மவனும் மதிக்கல. அடியே அவனை வெட்டி பேச்சு பேச்சு ஊர் சுத்தாம எழுதி போட்ட வேலை என்னாச்சு போய் பார்த்து சொல்லு. ஏன் கத்திக்கிட்டு இருக்கீங்க? வரும்போது கேட்டு வந்துட்டேன். அடுத்த வாரம் வரும் இருக்காங்க. வேலை கிடைக்கணும் பேசிக்கிறேன். போடா. ரொம்ப முறுக்காங்க, மீச கையில வந்துட போகுது. டாய் வணக்கம் ஐயா. வணக்கம். வாங்க ராமசாமி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கிறேங்க. உங்க புண்ணியத்தில் நல்லா இருக்கிறேங்க. நாட்டு நிலவரம் எல்லாம் எப்படி இருக்கு? ஐயா சன்ரைஸ் சன்செட் எல்லாம் கரெக்ட் டேட்டுக்கு வந்து போயிட்டு இருக்குதுங்க. நீங்க ஊருக்கு வந்து கேள்விப்பட்ட உடனே முக்கியமான வேலையெல்லாம் விட்டு போட்டு வந்துட்டுங்க. ஆமா, ஏதோ சேர்மன் சீட். ஆமாங்க, அந்த சேர்மன் சீட் எப்படியா எனக்கு வாங்கி கொடுத்துருங்க. உங்களை தான் நம்பி இருக்கிறேங்க. நிறைய பேர் வந்து மோதுறாங்க. ஐயா மோதிரவங்களுக்கு எல்லாம் ஒரு ஆசாரி வச்சு சேர பண்ணி கொடுத்துருங்க. அந்த சேர்மன் சேர் மாத்திரம் எனக்கு தானுங்க. ட்ரை பண்ணுவோம். ஐயோ ட்ரை பண்ற முயற்சி பண்றேன்னா சொல்லாதீங்க. நெஞ்சு ரப்பர் பந்து மாதிரி துடிக்குதுங்க. உங்களால முடியுங்க ஐயா, நீங்க எனக்கு பண்ணி கொடுத்துருங்க. என் மேல ரொம்ப நம்பிக்கை வச்சிருக்கீங்க, பண்ணிடுவோம். நம்பிக்கையில தாங்க மாலையோட வர்றேன். டாடி எப்படி டாடி வந்தீங்க? ஏண்டா நான் வெளியூர் போயிருக்கும் போதா நீ கொஞ்சம் வீட்டுல இருக்க கூடாதா? தோப்பு வரைக்கும் போயிருந்தேன் டாடி. சொல்ல மறந்துட்டேன் ராமசாமி, என் பையனை தெரியும்ல? ஐயோ நல்லா தெரியுங்க. தம்பி தெரியும் இருக்காங்க. ஒண்ணு தம்பி சேர்மன் சீட் விஷயமா ஐயாவோட பேசிட்டு இருந்தேங்க. பேசிட்டு இருக்கும்போது நீங்க வந்துட்டீங்க. டேடிட்ட சொல்லிட்டீங்கல்ல, கண்டிப்பா பண்ணிடுவார். தர்றேன்னு சொல்லிட்டாருங்க தம்பி. நீங்க எங்க வெளிய புறத்துல இருக்குதுங்க? சொல்லுங்க, வெளில கூட வந்து ஹெல்ப் பண்ணுங்க. பரவாயில்ல ராமசாமி, எல்லாரும் சாப்பிட வாங்க. வாங்க தம்பி வாங்க சாப்பிடலாம். நீங்களும் வாங்க. அண்ணோ கொஞ்சம் இருங்கண்ணோ, வயிறு இட்ட தண்டி இருக்கு, சாப்பிடறதுக்கு இவ்வளவு போறீங்க? டேய் நீ பரமசிவம் கழுத்து இருக்கிற ஸ்னேக், அப்படிதான் பேசுவ. நீ என்ன வேணாலும் பேசிக்கோ, எனக்கு உரைக்காது. எனக்கு தேவையில்லை சேர்மன் சீட்டு. என்கிட்ட எவனாலும் முறத்தா வச்சிருவேன் வேட்டு. அண்ணா என்னன்னா கிறங்கி போயிருக்கீங்க. வாங்க சோறுங்களா வாங்க. வாங்க உண்டுகிட்டே பேசலாம் வாங்க. வாங்கண்ணா. வாடா. ஏய் அது என்ன அப்படி குத்து குத்து இருக்கிற? மருந்த சந்தன மாதிரி ஆடுறா. அப்பா நான் வேலைக்கு போயிட்டு வந்துடுறேன். வைத்தியரையா இங்க கொஞ்சம் வாங்கல. இவங்களோட ஒரு அக்க போரா போச்சு. எதுக்குடா கூப்பிட்ட? வயிறு எரியுதுங்க. என்னடா சாப்பிடுற? மீன் குழம்பு. யாரு கொடுத்தா? நான் தாங்க கொடுத்தேன். எதுக்கு கொடுத்த? நாக்கு செத்து போச்சுன்னு சொன்னாரு. ராத்திரிக்கு இவனும் சேர்த்து போயிருவா. இவனை தூக்கிட்டு போ. திங்கிறான் பாரு. குறாத. ஏய்யா அவன் மட்டும் கோழி பிரியாணி திங்கிறான். ஏன்டா கோழி மூட்டுற? அவன் கோழி மூட்டுறது ஒரு பக்கம் இருக்கட்டும், நீ என்னடா சாப்பிடுற? பிரியாணி. ஏண்டா இதென்ன முனியாண்டு விலாசம் நினைச்சிட்டீங்களா? அவன் மீன் குழம்பு சாப்பிடுற, நீ